ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள். உதயங்கள் தேடும் இதயங்கள் தனிலே இறையருள் மலர மனங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்க வாரும் இறை குலமே. உதயங்கள் தேடும் இதயங்கள் தனிலே இறையருள் மலர வனங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்க வாரும் இறை குலமே. இரவினில் தவித்திட்ட பொழுதினிலே முழு நிலவாய் நிலமதில் நடந்தவனே. இடர்தனில் துடித்திட்ட பொழுதினிலே எங்கள் இதயத்தில் மலர்ந்திடும் சுடரொளியே. பாவம் நம்மிலே மறையாதோ, தேவன் பாதம் நெஞ்சிலே பதியாதோ. பாவம் நம்மிலே மறையாதோ, தேவன் பாதம் நெஞ்சிலே பதியாதோ. சோகங்கள் மறைந்திட அருள் புரிவாய். உதயங்கள் தேடும் இதயங்கள் தனிலே இறையருள் மலர வனங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்க வாரும் இறை குலமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பிரஜசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, மீண்டும் ஒரு புதிய நாளிலே எங்கள் அனைவரையும் இனிமையான காலை ஓலையிலே ஆண்டவர் ஒன்று கூட்டியிருக்கிறார். தன்னுடைய கல்வாரி பலியினிலே பங்கு கொள்வதற்காக நேற்றைய நாள் முழுவதும் சிறப்பான முறையிலே எங்களை பாதுகாத்த இறைவனுக்கு நன்றி கூறுவோம். மேலும் இன்றைய நாளிலே நாங்கள் செய்யவிருக்கின்ற அனைத்து செயற்பாடுகளையும், நாங்கள் சந்திக்கவிருக்கின்ற அனைத்து மனிதர்களையும் ஆண்டவருடைய பாதத்திலே ஒப்புக் கொடுத்து மன்றாடுவோம். ஆண்டவர் தாமே எங்களோடு கூடவிருந்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி மன்றாடி இத்திருப்பலியில் இணைந்து கொள்வோம். மேலும் ஒளிலீதன் ஈதன் தங்களுடைய பிறந்த நாளில் ஆண்டவருக்கு நன்றி கூறி இப்பலியினை நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கின்றனர். மேலும் சன்றியு தன்னுடைய வாழ்க்கையில் இறைவன் செய்த அனைத்து விதமான நன்மைத்தினங்களுக்காகவும் நன்றி கூறி இப்பலியினை நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கின்றார். ஆண்டவரிலே ஆழமான நம்பிக்கை வைத்து இறந்து போன அலெக்ஸ் ரோஸ் கிறிஸ்டியன், ரெஜி மெனோ தைரியர், ஜோசப் ஜோன் பிள்ளை பாக்கியவதி, முடியப்பு சிந்தாத்துறை, மரியாம் பிள்ளை ஒலிலியாஸ் மரியளிப்பு ஆகியோரது ஆன்மாவுக்காக மன்றாடுவோம். இவர்கள் இந்த பூமியிலே வாழ்ந்த பொழுது இறைவனுக்கும் அயலவர்களுக்கும் எதிராக காட்டிக்கொண்ட பாவங்களை ஆண்டவர் தாமே மன்னித்து இவர்களுக்கு வான்வீட்டிடம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி மன்றாடி இவர்களது ஆன்மாவையும் இந்த பலிப்படத்திலே ஒப்புக் கொடுத்து மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்ளுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே எங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகியால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூத புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அருளை எங்கள் மனங்களில் பொழிந்திருள உம்மை வேண்டுகின்றோம். திருமகன் மனிதரானதை வானதூதர் வழியாக நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அவருடைய பாடுகளினாலும் சிலுவையினாலும் உயிர்ப்பின் மாட்சி பெற நீரங்களை அழைத்து செல்வீராக. உம்மோடு தூயாவியானவரின் ஒன்றேப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரிகின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நீதியுள்ள தளிர் தாவீதுக்கு தோன்றுவார். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 23 வசனம் 5 தொடங்கி 8 ஒழிய. ஆண்டவர் கூறுவது, இதோ நாட்கள் வருகின்றன, அப்பொழுது நான் தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள தளிர் தோன்றச் செய்வேன். அவர் அரசராய் ஆட்சி செலுத்துவார். அவர் ஞானமுடன் செயல்படுவார். அவர் நாட்டில் நீதியும் நேர்மையும் நிலைநாட்டுவார். அவர் தம் நாட்களில் யூதா விடுதலை பெறும். இஸ்ராயேல் பாதுகாப்புடன் வாழும். யாவே சிக்கெனு, அதாவது ஆண்டவரே நமது நீதி என்னும் பெயரால் இந்நகர் அழைக்கப்படும். ஆதலால் ஆண்டவர் கூறுவது, இதோ நாட்கள் வருகின்றன, அப்பொழுது எகிப்து நாட்டிலிருந்து இஸ்ராயேல் மக்களை அழைத்து வந்த வாழும் ஆண்டவர் மேல் ஆணை என்று எவரும் சொல்லார். மாறாக இஸ்ராயேல் குடும்ப மரபினர் தங்கள் சொந்த நாட்டில் வாழும்படி அவர்களை வடக்கு நாட்டிலிருந்தும் அவர்கள் துரத்தியடிக்கப்பட்டிருந்த அனைத்து நாடுகளிலிருந்தும் அழைத்து வந்து வாழும் ஆண்டவர் மேல் ஆணை என்று கூறுவார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு பல்லவியாக. ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழைத்தோங்கும். ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழைத்தோங்கும். ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழைத்தோங்கும். கடவுளை அரசருக்கும் அது நீதி தீர்ப்பை வழங்கும். ஆற்றலொளியும் அரசமைந்தரிடமும் அது நீதி விளங்கச் செய்யும். அவரும் மக்களை நீதியோடு ஆழ்வாராக. உம்முடையவரான எளியோர்க்கு நீதி தீர்ப்பும் வழங்குவாராக. ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழைத்தோங்கும். தம்மை நோக்கி மன்றாடும் ஏழைகளையும் திக்கற்ற எளியோரையும் அவர் விடுவிப்பார். வறியோர்க்கும் ஏழைகளுக்கும் அவர் இரக்கம் காட்டுவார். ஏழைகளின் உயிரை காப்பாற்றுவார். ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழைத்தோங்கும். ஆண்டவராகிய கடவுள் இஸ்ராயேலின் கடவுள் போற்றி போற்றி. அவர் ஒருவரே வியத்தகு செயல்களை புரிகின்றார். மாட்சி பொருந்திய அவரது பெயர் என்றென்றும் புகழப்பெறுவதாக. அவரது மாட்சி உலகெங்கும் நிறைந்திருப்பதாக. ஆமீன், ஆமீன். ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழைத்தோங்கும். ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழைத்தோங்கும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இஸ்ராயேல் குடும்பத்தின் தலைவரே, சீனாய் மலை மீது மோசேக்கு திருச்சட்டமிந்தவரே, திருக்கரம் நீட்டி எங்களை மீட்க வந்தருளும். அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக.
மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 1 இறை வசனங்கள் 18 தொடக்கம் 24 வரை. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை ஒட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. மரியா தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். மரியாவின் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான். மரியா ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். இதோ கன்னி கருவுற்று ஒரு ஆண்மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவர் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவை யாவும் நிகழ்ந்தன. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்பது பொருள். யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார். இது வாழ்வு தரும் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இதோ கன்னி கருவுற்று ஒரு ஆண்மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவீர். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் நற்செய்தி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இம்மானுவேல் என்று எங்களுக்கு தருகின்றது. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்று பொருள். அன்பானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு இந்த உலகத்துக்கு வருகின்ற பொழுது இம்மானுவேலாக கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு எங்களுக்கு ஒரு வாழ்வளிக்கின்ற கடவுளாக வருகின்றார். அதே போல அவர் இந்த உலகத்துக்கு வந்து தன்னுடைய தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றி இந்த உலகத்தை விட்டு போவதற்கு முன் தன் சீடர்களிடம் கூறுகிறார், இதோ உலகம் முடியும் வரை நான் உங்களோடு இருக்கிறேன் என்று கூறுகின்றார். ஆகவே நம் ஆண்டவருடைய வருகையும் அவர் இந்த உலகத்தை விட்டு பிரிவதற்கு முன் கூறிய வார்த்தைகளும் கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்ற வாழ்வளிக்கின்ற கடவுளின் தன்மையை வெளிப்படுத்தி நிற்கின்றார். ஆகவேதான் அன்பானவர்களே, இஸ்ராயல் மக்கள் கடவுளை வேறு உலகத்திலே வாழ்பவராக, வேறு எங்கோ இருக்கின்ற ஒரு மனிதராக எதிர்பார்த்திருக்கின்ற வேளையிலே கடவுள் மனிதர்கள் மத்தியில் தான் இருக்கிறார் என்ற மாற்று கண்ணோட்டத்தை கொண்டு வந்தவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர் எங்கள் மத்தியிலே ஒரு சாதாரண ஏழை மனிதனாக பிறந்து ஏழைகளோடு ஏழைகளாக வளர்ந்து எங்களோடு கூட இருந்து எங்களுடைய உணர்வுகளோடு கலந்தவராக இருக்கின்றார். எனவே அன்பானவர்களே, நம்மோடு வாழுகின்ற கடவுள் எங்களோடு கூட இருக்கின்ற பொழுது எங்களுடைய மகிழ்ச்சியற்ற தன்மைக்கும் எங்களுடைய மனநிறைவற்ற தன்மைக்கும் எங்களுடைய பிரச்சனைகள் தான் காரணம் என்று நாங்கள் நினைக்கின்றோம். அவ்வாறு அல்ல. நாங்கள் எங்களுடைய பிரச்சனைகளை நான் மட்டும்தான் சந்திக்கிறேன் என்ற மனநிலையே அந்த மகிழ்ச்சியற்ற தன்மைக்கு காரணமாக இருக்கின்றது. கடவுளும் என்னோடு கூட இருந்து என்னுடைய பிரச்சனையோடு போராடி கொண்டிருக்கிறார். அவர் என் பக்கத்தில் இருந்து இந்த கொரோனா என்கிற கொள்ள நோயை இருந்து என்னை மீட்டு கொண்டிருக்கிறார் என்ற மன உணர்வு எங்களிடத்திலே வர வேண்டும். நாங்கள் சந்திக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளும், எங்களை சுற்றியுள்ள எந்த சூழ்ச்சிகளும் எந்த தீவினைகளும் கடவுளோடு நான் சேர்ந்து போராடுகிறேன் என்ற உணர்வு எங்களோடு வருகின்ற பொழுது நாங்கள் கடவுளின் மக்களாக வாழ அழைக்கப்படுவோம். ஆகவே அன்பானவர்களே, கடவுள் என்றும் எப்பொழுதும் நம்மோடு இருக்கின்றார். இம்மானுவேலாக எங்களுடைய குடும்பங்களிலே இருக்கின்றார், எங்களுடைய தொழில்துறைகளிலே இருக்கின்றார், நாங்கள் சந்திக்கின்ற மனிதர்களோடு இருக்கின்றார். எனவே அந்த மனநிறைவு எங்களை அவருடைய பிள்ளைகளாக வாழ அழைப்பு விடுக்கும். ஆகவே இம்மானுவேலாகிய நம் ஆண்டவரை எங்கள் உள்ளத்தில் வரவேற்க இந்த திருப்பலியினூடாக எங்களுடைய வாழ்க்கையை, எங்களுடைய வாழ்வில் அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக வாழ ஆண்டவருடைய அருளை வேண்டி மன்றாடுவோம்.
எழுந்து நின்று எங்களுடைய தேவைகளுக்காக ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். அன்பான ஆண்டவரே, நீர் உமது பணிக்கென தெரிந்து கொண்ட பாப்பரசர், ஆயர்கள், குருக்கள், கன்னியர் இவர்களை நிறைவாக ஆசிர்வதித்து அவர்கள் தங்கள் பணிகளை சரிவர செய்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் வழிநடத்தியருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம்மை மீட்கும் வல்ல தேவனே, நாங்கள் பாவிகள் என்பதை ஏற்றுக்கொண்டு ஜேசு ஒருவர்தான் எங்களின் பாவங்களில் நின்று மன்னிப்பார் என்ற நம்பிக்கையுடன் பிறக்கவிருக்கும் பாலக ஜேசுவை வரவேற்று ஆவண செய்ய வேண்டுமென்றும் அன்னை மரியாவிடம் விளங்கிய புனிதத்தையும் புனித ஜோசேப்பின் நேர்மையையும் நமதாக்க வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வல்லமையுள்ள இறைவா, நாட்டில் நடைபெறும் கொலை, கொள்ளை, பாலியல் வன் செயல்களால் பாதிக்கப்படும் எல்லோரையும் ஆசீர்வதித்தருளும். இன்னும் வன் செயல்கள் செய்வோரை மனம் திருப்பி அவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மேலும் எங்களுடைய சொந்த தனிப்பட்ட தேவைகளுக்காக ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். உள்ளத்தை உனக்கு தந்தேன். அமைதியில்லாத என் மனதினிலே வாழும் உந்தன் நினைவுகளே. ஒன்றுமில்லாது வந்தேன். புலரும் பொழுதின் ஏக்கங்கள், புரிய இயலா கேள்விகள், புயலாய் தொடரும் பாடுகள், புதைந்து போன நியாயங்கள், இவைகள் போலவே காயங்கள், இருதயமெங்கும் ஆணிகள், இவைகள் போலவே காயங்கள், இருதயமெங்கும் ஆணிகள், தந்திட வந்தேன் தெய்வமே, இருப்பவை இவைதான் ஏற்றுக்கொள். ஒன்றுமில்லாது வந்தேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித அவையத்தின் நலனுக்காகவும் உமது கையில் விழிப்பை ஏற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, புனித மரியாவின் திருவயிற்றை தூயாவியார் தமது வல்லமையால் நிரப்பினார். உமது பீடத்தின் மேல் வைக்கப்பட்டுள்ள காணிக்கையையும் அவரே புனிதப்படுத்துவாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையின் மீட்புக்குரிய செயலுமாகும். உரைவாக்கினர் அனைவரின் திருவுரைகள் கிறிஸ்துவை முன்னறிவித்தன. சொல்லற்கரிய அன்புடன் கன்னித்தாய் அவரை திருவயிற்றில் தாங்கினார்.
அவர் வரவிருக்கின்றார் என யோவான் அறிவித்தார். வந்த பின் அவரை சுட்டி காட்டினார். நாங்கள் விழிப்போடு வேண்டுவதையும் அக்களிப்போடு தமது புகழ் பாடுவதையும் அவர் காணும் பொருட்டு தமது பிறப்பின் மறைபொருளை முன்னரே மகிழ்வுடன் எதிர்பார்த்திருக்க மக்கு அருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகள் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணுமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழுந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை அடுத்து நன்று செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் எமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திருகாவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜஸ்டின் பெர்னார்ட், ஞான பிரகாசம், எல்லா திருநிலையினராக நினைவரோடும் உமது திருகவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயர்த்தலும் எதிர்நோக்குடன் தீர் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் உறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகொழியின் உள்ளேற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் பெருமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. முட்பரின் பட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படைப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம்.
உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று ஜாதொரு கலக்கமொன்று நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரன்பத்துக்காகவும் எம்மூட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு ஒன்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்குகிறவரின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்குகிறவரின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்குகிறவரின் சமரியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருளான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். அறிவித்தல் ஒன்று. இன்றைய நாளிலே 5:30 மணிக்கு எங்களுடைய அந்த அன்பியங்கள் ரீதியான கரோல் சர்வீஸ் நடைபெறவிருக்கின்றது. எனவே வேலைக்கே வந்து உங்களுக்கு என ஒதுக்கப்பட்டுள்ள இடங்களில் அமருமாறு தாழ்மையாக கேட்டுக்கொள்கின்றோம். இடையிடையே வந்து அதற்குள்ளே நுழைந்து இந்த வழிபாட்டை குழப்பாமல் வேலைக்கே வந்து உங்களுக்கு என ஒதுக்கப்பட்ட இடங்களில் அமருமாறு வேண்டுகின்றோம். தொடர்ந்து 1.5 மணித்தியாங்கள் நடைபெறுகின்ற இந்த வழிபாட்டிலே அனைவரும் பங்கு கொள்ள வேண்டும். இடையிலே எழுந்து போகாமல் முடியும் மட்டும் அனைவரும் பங்கு கொள்ள அழைக்கப்படுகிறீர்கள். நன்றி.
நன்றி கூறி மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, நிலையான மீட்பின் உறுதிப்பாட்டை பெற்றுக்கொண்டு நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். மீட்பு அளிக்கும் திருநாள் நெருங்கி வரும் இவ்வேளையில் நாங்கள் மென்மேலும் முறை பெற்றுடன் திருமகனுடைய பிறப்பின் மறை நிகழ்வை தகுதியான முறையில் கொண்டாட முன்னேறுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. மாதாவே சரணம், உந்தன் பாதாரம் புவிக்காதாரம். கன்னி மாதாவே சரணம். மா பாவம் நம்மை மேவாமல், மா பாவம் நம்மை மேவாமல் காப்பாயே அருளிவாயே. கன்னி மாதாவே சரணம். மாசில்லா மனமும் இயேசுவின் உள்ளமும் மாந்தரின் தவறால் தூர கண்டோம். மாசில்லா மனமும் இயேசுவின் உள்ளமும் மாந்தரின் தவறால் தூர கண்டோம். பாவம் செய்வோம், தினம் செபமாலை சொல்வோம். பாவம் செய்வோம், தினம் செபமாலை சொல்வோம். பாவத்திற்காக பரிகாரம் புரிவோம். மாதாவே சரணம். உந்தன் பாதாரம் புவிக்காதாரம். கன்னி மாதாவே சரணம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை நித்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை நித்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை நித்திசையும் புரிவோம். ஹோலி மேரியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.